நப்சிக்க வ ஸுர்ரியதஹா. யா அல்லாஹ், ஏண்ட இந்த பிள்ளைக்கு தானே பேர் வைக்கிற பிள்ளை, எத்தனை வயசுக்கு பால் குடிக்கிற பிள்ளை, நாட்கணக்கு பிள்ளை, இந்த பிள்ளை கிடைச்சதோட அந்த தாய் கேட்டதுவா, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு நான் உன்னிடத்தில் இந்த பிள்ளையுடைய வம்சம், பிள்ளை நம் கவலை இல்லை, பெரிய பிள்ளை இல்லை, பிள்ளை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உருவான வம்சத்துக்கு தாய் இங்க துவாவை கேட்கிறான். திருமணம் முடிக்கும் வரைக்கும் உம்மா அப்ப சொல்லி எது வரைக்கும்? திருமணத்தை முடிச்சு கொடுக்கும் வரைக்கும். நாங்க 20 வயசு படியன், கொஞ்சம் சமயம் இல்ல, சொல் பேச்சு கேட்கல, நீ அந்த வீட்டுக்கு போவானம் இந்த வீட்டுக்கு போவானம் கதை காட்டக்கூடாது. நாங்க நடிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைட பொறுப்பை செய்யல ஒரு வாப்பா. அன்பார்ந்தவர்களே, பிள்ளை ஒரு 7 வயது 8 வயது ஏண்ட பிள்ளை தானே உடுப்ப மாத்தட்டும் என்று போவேறாது. முறையா மகன் நான் வாரேன், மகள் நான் உள்ளுக்கு வரவா, இல்ல வாப்பா உடுப்பு மாத்துறேன், சரி நீ மாத்திட்டு சொல்லுங்க நான் வாரேன். வாப்பா என்ற அதிகாரத்திலே சின்ன பிள்ளை தானே போயிட்டு பிள்ளையுடைய வெக்கத்துக்கு விடை வைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையில் ஆரம்பமாக வல்லவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தியவனாக இன்றைய தினம் வாலிபர்களை நெறிப்படுத்துவதில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்படி வழிநடத்தோணும் என்ற துணிப்பொருளில் தான் இன்றைய தினம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடாத்தப்படி. எனவே அன்பார்ந்தவர்களே, முதலாவது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு அடிப்படையான விடயம்தான், ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பலவிதமான நலவுகளை, நிஅமத்துக்களை, பாக்கியங்களால் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்கள், பாக்கியங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் வெவ்வேறுபட்ட சில பாக்கியங்களையும் கொடுத்திருப்பான். இன்னும் சில மனிதர்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி வச்சிருப்பான். உலகத்துடைய யதார்த்தம் இதுதான். அன்பார்ந்தவர்களே, கிடைச்ச நியமத்தை கொண்டு, கிடைச்ச பாக்கியத்தை கொண்டு ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக மாறுறான், எப்படி ஒரு மனிதன் தனக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாக்கியமா நினைச்சு அவன் அதை முறையாக பயன்படுத்துறான் என்பதை தான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான யதார்த்தமான ஒரு உண்மை. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு யதார்த்தமான உண்மைதான் அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை பாக்கியமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்து எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான விடயம், அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக சீதேவிகளாக வளர்த்து நாங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கும். இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்துல அல்லாஹ் தஆலா பலவிதமான பாக்கியத்தை தந்து எப்படி அல்லாஹ் அதனுடைய விடயத்துல யதார்த்தத்தை எதிர்பார்க்கிறானோ, இதை போல பிள்ளைகள்ல அல்லாஹ் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஆகப்பெரிய விடயம் என்னென்றா, எங்களோட புள்ள ரப்புக்கு பொருத்தமான அமைப்புல வாழும். அந்த புள்ள எந்த தரத்திலையும் இருக்கலாம், ஆனா அல்லாஹ் விரும்புற அமைப்புல அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அப்படியாப்பட்ட ஒரு புள்ளையாக அந்த புள்ள வளரணும் என்பதை தான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இன்னும் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், வாப்பாமார்களை இடத்துல வைக்கிறோம், பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்து பேரன் பேத்திய கண்டவர்கள் எத்தனையோ பெருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு ஏன் பிள்ளை பெற்றெடுத்து என்னத்துக்கு வளர்த்தோம் என்று கேட்டா, இந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் எல்லாத்துக்கும் பலவிதமான பதில் ஆயிருக்கு. ஆனா அந்த பதிலை பார்த்தா குர்ஆன் சுன்னா எங்களிடத்தில் எது எதிர்பார்க்குதோ அப்படியாப்பட்ட விடயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பதில்கள் இருக்குதா, அதை பூர்த்தி செஞ்சிருக்கிறோமா என்று பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில
மிகப்பெரிய கேள்விகள் எழப்பட வேண்டிய தேவை. எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று சிந்திக்கோணும். அல்லாஹ் எனக்கு ஏன் பிள்ளைய தந்தான்? இந்த தந்த பிள்ளைய நான் முறையா வளர்த்திக்கிறேனா? எங்கட பார்வையில புள்ள தொழுது, புள்ள உலகத்தில நல்ல படிச்ச மனிதன், நல்ல சம்பாதிக்கிறாரு, எங்கட பார்வையில எல்லாம் சரி. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கு. இந்த இடத்தை நானும் ஒரு வாப்பா என்ற ரீதியில, ஒரு உம்மா என்ற ரீதியில பூர்த்தி செஞ்சு இருக்கிறேனா? இதை நாங்க சற்று சிந்திச்சோம். ஹதீஸ் தெளிவுபடுத்துது, ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பிறந்து அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்துல முஸ்லிமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக பிறக்குது. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய நிலைமை மாற்றம் அடைகிறது உம்மா வாப்பட வளர்ப்பு என்பது மிக தெளிவான ஹதீஸ். உம்மா வளர்ப்புனால பிள்ளை ஒரு யூதனாக, ஒரு நசாராவாக, ஒரு சிலை வணங்கியாக, நெருப்பு வணங்கியாக அவன் மாறிவிடுறான். என்ன காரணம்? உம்மா வாப்பா வளர்க்கிற விதம். உம்மா வாப்பா வளர்க்கிற விதம். எனவே அன்பார்ந்தவர்களே, உம்மாவும் வாப்பாவும் என்பது ஒரு பிள்ளை நல்லவனாவார, ஒரு வாலிபன் சமூகத்தில தலை நிமிர்ந்து வாழ, ஒரு இன்னொரு இடத்துக்கு ஏண்ட பெண் புள்ள, ஏண்ட ஆண் மகன் போற நேரத்தில் நானும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லொரு பிள்ளைய பெற்று தந்தீங்க, நல்ல ஒரு மகள், நல்ல ஒரு மருமகள் என்று சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் என்றா உம்மா வாப்பட பங்கு ஆக பெரியது. அதை மறந்துடக்கூடாது. உம்மா வாப்பட பங்கு ஆக பெரியது. எனவே அன்பார்ந்தவர்களே, உம்மாவும் வாப்பாவும் இந்த யதார்த்தமான உண்மையை விளங்கணும். விளங்காத வரைக்கும் எங்கட பிள்ளையிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம். இன்னும் எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ பிள்ளைகள் விடை காணாம பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, முதலாவது நாங்க விளங்கணும், ஏன் நாங்க பிள்ளையை பெற்றெடுத்தோம்? ஏன் பிள்ளை இது தனி பயான் மட்டுமல்ல, ஒவ்வொரு சில கலந்துரையாடல் மாய்த்ததை போம். அன்பார்ந்தவர்களே, ஏன் பிள்ளையை பெற்றோம் என்று கேட்டா எங்களுக்கு சொல்ற பதில், ஏன் பிள்ளையை நாங்க வளர்க்கிறோம், நாங்க எல்லாரும் என்ன பதில சொல்லுவோம்? எங்க இலக்கு என்ன? என் பிள்ளை டாக்டர் ஆகும், என் பிள்ளை நல்ல சம்பாதிச்சோணும். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனா என் பிள்ளை என் கஷ்டத்தை நிவர்த்தி செய்யணும். இன்னைக்கு என் பிள்ளை நான் படிக்கல, என் பிள்ளை நல்ல ஒரு இடத்துக்கு வரும். நாங்க எல்லாரும் இந்த சிந்தனை எனக்கிட்ட நீக்கி எல்லா இடத்திலும் நீக்கி. ஆனா தாய்மார்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, தவறு இல்லை. ஆனால் யதார்த்தத்தில் குர்ஆன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஆகப்பெரிய விடயம் ஒன்றுதான், மிக தெளிவான விடயம். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சொல்லித்தாரான். அன்பார்ந்தவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இம்ரானுடைய மனைவி, உலகத்தில் புள்ள கிடைக்குது, நீண்ட நாள் ஆசை, நேர்ச்ச வைக்கிறாங்க ஆண் புள்ள கிடைக்கணும் என்று. ஆனா கிடைச்சது பெண் புள்ள. இப்ப என்ன செய்யறாங்க? யா அல்லாஹ், ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டா நான் உனக்காக ஆக்கிடுவேன், ஆனா கிடைச்சது பெண் புள்ள. நியத்தை வைக்கிறாங்க, யா அல்லாஹ், நான் எதிர்பார்த்தது ஆண் புள்ள, ஆனா கிடைச்சது பெண். ஒரு பெண் என்பது ஆணை போல அல்ல. எனவே இன்னி சம்மைத்துவா மரியம், நான் அவருக்கு மரியம் என்று பேரை வச்சேன். பேரை வச்சுட்டு ஒரு அழகான ஒரு துஆவை கேட்கிறாங்க. இந்த துஆ இன்னைக்கு உலகத்துல பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய பிள்ளை கிடைக்கிற நேரம் கேட்க வேண்டிய ஆகப்பெரிய துஆ, நேசிப்பட்ட துஆ அல்ல. இன்னைக்கு புள்ள கிடைச்சா வெளிச்சமா இருக்கும், அழகா இருக்கும், எங்களை விட புள்ள பசுந்தா இருக்கும், நாம பெரிய கனவு இருக்கு, தவறு இல்லை. ஆனா இந்த தாய் கேட்ட துஆய்க்கு தானே இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு தானே பேர் வைக்கிற புள்ள, எத்தனை வயசுக்கு பால் குடிக்கிற புள்ள, நாட்கணக்கு புள்ள, இந்த புள்ள கிடைச்சதோட அந்த தாய் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு நான் உன்னிடத்தில் இந்த பிள்ளையுடைய வம்சம், பிள்ளைன்னா கவலை இல்லை, பெரிய பிள்ளை இல்லை, புள்ள கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உருவான வம்சத்துக்கு தாய் இந்த துஆவை கேட்கிறார். யா அல்லாஹ், இந்த பிள்ளையையும் இந்த
பிள்ளையுடைய வம்சத்தையும் ஷைத்தானுடைய எல்லா கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடுவேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆகப்பெரிய இலக்கு. இன்னைக்கு மார்க்கத்தை தெரிஞ்சு குழப்படி செய்யறானா, இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தான். வித்தியாசமா யோசிக்க தேவையில்லை. படிச்சு குழப்பம், பணத்தோட குழப்பம், தலைமைத்துவத்தோட குழப்பம். என்ன ஷைத்தானுடைய தன்மை? எனக்கு ஆசை, எனக்கு அதிகாரம் தேவை, எனக்கு பொறுப்பு தேவை, எனக்கு அந்த தேவை, இந்த தேவை. விட்டு கொடுக்கலாம் ஷைத்தானுடைய தன்மைகள். அன்பார்ந்தவர்களே, இந்த தாய் கேட்கிறா, யா அல்லாஹ், இந்த பிள்ளையையும் எதிர்கால வம்சத்தையும் நீ பாதுகாப்போம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை தொட்டு கேளுங்க பாப்போம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஏண்ட பிள்ளைக்காக, யா அல்லாஹ், என்ற பிள்ளையுடைய நல்ல ஜோடி ஒன்று உருவாக்கித்தா, என்ற பிள்ளைய எதிர்காலத்தை சிறப்பாக்க, என்ற பிள்ளை துஆவுக்குரிய பிள்ளை கேட்டிக்கிறோம் உள்ளத்தால. எப்ப தெரியுமா கேட்போம்? பிள்ளைக்கு பிரச்சனை வருது, பிள்ளைக்கு சிரமம் வருது, பிள்ளை சொல் பேச்சு கேட்கதில்லை, அல்லது பிள்ளை டிவோர்ஸால் வீட்டுக்கு வந்ததோட இப்ப யோசிக்கிற, நாங்க என்னமோ செஞ்சிட்டோமே. இப்ப எல்லா இடத்திலும் சொல்ற, துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க எல்லாரும். அன்பார்ந்தவர்களே, என்ன யதார்த்தமான வாழ்க்கை இது! என்ன யதார்த்தமான வாழ்க்கை! நானும் நீங்களும் உள்ளத்தால யோசிச்சோடும். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு ஏண்ட பிள்ளை பிறந்ததோட நான் என்னத்தை செஞ்சேன், என்ன துஆவை கேட்டேன்? இனிமே அன்பார்ந்தவர்களே, இது முதலாவது அம்சம். இந்த துஆ அந்த இடத்துல மட்டுமல்ல, எங்கட வாழ்க்கையோட சேரும், எங்கட வாழ்க்கையோட சேரும். என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நாங்க நீங்க எல்லாரும் வெளியில யாருடையோ பிள்ளைக்கு துஆ செய்யறோம். ஏண்ட பிள்ளைக்கு துஆ செய்யற நசீப் இல்லை, ஏண்ட வம்சத்துக்கு துஆ செய்ய தெரியா. இன்னைக்கு ஏண்ட பிள்ளை யா அல்லாஹ், ஏண்ட வம்சம் யா அல்லாஹ், நாங்க மௌத்தாவினா ஏண்ட பேரை சொல்லுது ஏண்ட பிள்ளை தான். அந்த பிள்ளை, அந்த வம்சம் சிறப்பாக நாங்க துஆ கேட்கிறோமா என்று யோசிச்சு பார்த்தா, அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய பிரச்சனை. சூரா இப்ராஹிம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள், அதிகமான சம்பவங்கள் எடுத்தா, அவங்க முதலாவது செஞ்ச வேலை தாண்ட வம்சத்துக்கு துஆ கேட்டாங்க. நபிமார்களை பார்த்தா தாண்ட வம்சத்துக்கு துஆ செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அன்பு நபியுடைய வாழ்க்கை விடயத்தில ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எடுத்தா, நபி அவங்க தாண்ட பிள்ளை, பேரன், பேத்தி, பேரனுக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரம் இது உங்களோட வம்சத்துல வந்த பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க. இனிமே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எங்கட பிள்ளைக்கு துஆ செய்யணும். அழகான துஆவை பார்க்கிறோம். வஜ்னுபனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், ஏண்ட வம்சம், ஏண்ட பிள்ளை, ஏண்ட பரம்பரை செலவணக்கம் செய்யக்கூடாது. யாரு கேட்ட துஆ? ஒரு நபி கேட்ட துஆ. ஆனா இன்னைக்கு ஏண்ட பிள்ளைக்கு நாங்க எத்தனை பேர் மனதை திறந்து, யா அல்லாஹ், ஏண்ட பிள்ளை யா அல்லாஹ், ஏண்ட மகள் யா அல்லாஹ், ஏண்ட மகன் என்று மனசை திறந்து துஆ கேட்டிக்கிறோமா? இல்லையே கண்ணியானவர்களே. இன்னும் இடத்துல பார்த்தா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் மட்டும் இல்ல தொழணும், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ், என் வம்சத்தில நானும் தொழணும், என் வம்சமும் தொழணும். வமின் ஸுர்ரியத்தி, தொழுகை நிலைநாட்டணும். ஆனா இன்னைக்கு நாங்க ஏண்ட பிள்ளைய பத்தி டாக்டர் இடத்துல பேசுறோம், ஏண்ட பிள்ளைய பத்தி ரோட்ல பாருங்க ஆச்சியார் சொல் பேச்சு கேட்கிறான், இல்ல சொல்லவா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஏண்ட பிள்ளைய பத்தி ஏண்ட ரப்பிடத்தில எத்தனை தாய்மார்கள் பேசிக்கிறோம். நாங்க அடிக்கடி ஹதீஸ்கள் சொல்லப்படுற நேரம் பேசுற ஒரு பேர் தான் இமாம் புகாரியுடைய பேர். அன்பார்ந்தவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் யார் தெரியுமா? ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ். ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸ், அவருடைய உஸ்தாத், அதை விட அவருடைய உஸ்தாத் இவ்வளவு திறமைசாலி, இவ்வளவு பேர்கள். அவருக்கு ஒரு தனி பேர் இருந்துச்சு, சுப்ஹானல்லாஹ்,
ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு ஒரு தனி பேர் சொல்லப்பட்டுச்சு. என்ன பேர் தெரியுமா? இமாமுல், அதே போல ஆபிதுல் ஹரமை, ரெண்டு ஹரத்திலையும் ஆகப்பெரிய வணக்கசாலி அவர் தான் அந்த காலத்துல. இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மகன் அலி இப்னு ஃபுலைல். யாரு? அலி இப்னு ஃபுலைல். இந்த அலி இப்னு ஃபுலைல் ரஹிமஹுல்லாஹ் வாலிப பருவத்தில் சொல் பேச்சு கேட்கிறாரு இல்ல, சொல் பேச்சு கேட்கிறல்ல. இப்ப இவர் என்ன செய்யறாங்க? பல தடவை முயற்சி செய்யறாங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல ரப்பிடத்துல வந்து மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் இன்னி இஜ்தஹத்து அலி, நான் அல்லாஹ் அலியுடைய விடயத்துல நான் நிறைய முயற்சி செஞ்சேன், யா அல்லாஹ் என் மகனுக்கு இந்த அலிக்கு ஃபஅத்திஹு அன்த், யா அல்லாஹ் நீ அலிக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடு, நீ என்ன செய், அலிக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடு. சுப்ஹானல்லாஹ். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பிற்காலத்துல அல்லாஹ் அந்த அலி இப்னு ஃபுலைல் ரஹிமஹுல்லாஹ்வை மிகப்பெரிய மேதையாக, மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆக்குறான். அன்பார்ந்தவர்களே, தார்ந்த புள்ள, ஒரு முஹத்திஸுடைய புள்ள, ஒரு முஹத்திஸுடைய புள்ள. எனவே நாங்க யோசிச்சோம், இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்காக கேட்கிற துஆக்களை நாங்க எங்க கைவிட்டு இருக்கிறோம்? இத ஒரு கணம் யோசிச்சோம், இத நாங்க ஒரு கணம் யோசிச்சோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்லி தராங்க. மன் புலித லஹு வலத் ஃபல்யுஹ்சி இஸ்மா. ஒருத்தருக்கு பிள்ளை கிடைச்சிட்டு என்ன செய்யணும்? முதலாவது நல்ல ஒரு பேரை வைக்கும். பேரை வைக்கிற மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் படிச்சு கொடுக்கணும். அந்த ஹதீஸ்ல அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஃபைதா பலக ஃபல்யுஸவ்விஜு, பருவத்தை அடைஞ்சா திருமணத்தை முடிச்சு கொடுங்க. புள்ள பிறக்குது, பேரை வைக்கணும், ஒழுக்கம் எது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லுங்க, எது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும்? திருமணம் முடிக்கும் வரைக்கும் உம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். எது வரைக்கும்? திருமணத்தை முடிச்சு கொடுக்கும் வரைக்கும். நாங்க 20 வயசு படியன், கொஞ்சம் சமயம் இல்ல, சொல் பேச்சு கேட்கல, நீ அந்த வீட்டுக்கு போவானம் இந்த வீட்டுக்கு போவானம் கதை காட்டக்கூடாது. நாங்க நடிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைக பொறுப்பை செய்யல, உள்ளத்தால குத்தவாளிகள் நாங்க. உள்ளத்தை தொட்டு கேளுங்க தாய்மார்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, ஏண்ட பிள்ளைக்கு நாங்க என்னத்தை செஞ்சோம்? சாப்பாடு கொடுக்கறதல்ல, வாப்படவே இல்லை. சாப்பாடு என்பது ஒரு பகுதி, உடுப்பு ஒரு பகுதி. அன்பார்ந்தவர்களே, பிள்ளையா வளர்க்கும். பிள்ளைய வளரோடும் என்பதல்ல, அது வளரும் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும். மகன், நீங்க இப்படித்தான் சாப்பிடணும். மகன், நீங்க இந்த இடத்துக்கு போனா இப்படி சாப்பிடுங்க. ஆளுகள் பார்ப்பாங்க, சான்ல அலையக்கூடாது. நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கையை பிடிச்சிட்டு, யா குலாம், ஏ பையனே, இப்படி வாழ முன்னால் உள்ளதை சாப்பிடுங்க, என்ன இருக்கிறத சாப்பிடுங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைக்கு ரோட்டுல போக்கல, மகன் இப்படித்தான் போகணும், மூத்தவங்களை கண்டா சலாத்து சொல்லணும். இன்னைக்கு எங்களிடத்தில் இருக்கிற கீழ்த்தரமான குளம், பெரியவனுக்கு ஏசினா என்ன செய்ய ஒடியன் தானே சொல்றோமா இல்லையா? இரக்கத்தோடு சொல்றேன், பதுவாவுக்கு பிள்ளைய வளர்க்க வாரம், ஒழுக்கத்தை குழுவுங்க. ஒரு பிள்ளை பள்ளிக்கு கூட்டி வாரது நியாயம், பள்ளிக்கு வந்த பிள்ளையுடைய சுபாவம். ஆனா வரமுந்தி அந்த உண்மை பழக்கோடும், மகன் நாங்க தொழுற நேரம் இப்படித்தான் தொழணும், மற்றவருக்கு இடையூறு செய்யக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை கட்டுப்பாட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும், தாயுடைய பொறுப்பு. அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படணும். ஒழுக்கம் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏராளமான விடயங்கள் இருக்கு. குடும்பத்தை எப்படி மதிக்கிறது, அவையவரோட சேர்றது, எப்படி உறவுகளை மதிக்கிறது, இப்படி நாங்க எல்லாத்தையும் சேர்ந்து பழக்கணும். இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துதான் முடிச்சு கொடுக்கணும். அந்த ஒழுக்கத்தில் ஒன்றுதான் ஹதீஸ் சொல்லுது. உலமாக்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர்
ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய விடயங்களை சொல்றாங்க. ஒழுக்கம் என்ற என்ன ஒழுக்கம்? தொழுவைய பழக்குவது ஒழுக்கம். படுக்கையில 10 வயசாவிட்டா மகன், இன்றைக்கு நீங்க உம்மாவோட படுக்க வானம், வாப்பா கிட்ட படுக்க வானம், நீங்க இன்னைக்கு இப்படி படுக்கணும். அதை நாங்க ஒரே அடிக்க போறதல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பிள்ளைக்கு பழக்கணும். இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இலங்கையுடைய தரவுகள் ஆகப்பெரிய பிரச்சனை. அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை கண்ணியப்படுத்திக்கிறான். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் வாயை திறந்து பேச இயலாது, அவ்வளவு அசிங்கங்கள். ஏன் காரணம்? ஹதீஸ் ஒன்ற சொல்லுது, நாங்க புத்திய யோசிச்சோம், ஒழுக்கத்தை குறுக்கல்ல. ஒரு வாப்பா அன்பார்ந்தவர்களே, பிள்ளை ஒரு 7 வயது 8 வயது ஏண்ட பிள்ளை தானே உடுப்ப மாத்தட்டும் என்று போவேறாது. முறையா மகன் நான் வாரேன், மகள் நான் உள்ளுக்கு வரவா, இல்ல வாப்பா உடுப்பு மாத்துறேன், சரி நீ மாத்திட்டு சொல்லுங்க நான் வாரேன். வாப்பா என்ற அதிகாரத்திலே சின்ன பிள்ளை தானே போயிட்டு பிள்ளையுடைய வெக்கத்துக்கு விடை வைக்க கூடாது. இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு இந்த கொழும்புல கூட்டு குடும்பம் என்ற ரீதியில நாங்க எல்லாரும் ஒரே வீட்டில 2-3 குடும்பங்கள் வாழும். ஒழுக்கம் தலையில் இருந்து ஆட வேண்டிய இடம். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய சவால்களோட எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும், வாலிபத்தை உருவாக்கணும். எங்களுடைய வாலிபத்தை லேசில் இந்த காலம். இனிமே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும். ஒழுக்கத்தை கொடுத்துட்டு தான் பருவத்தை அடைஞ்சா என்ன செய்யணும்? முடிச்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும். இப்ப ஒழுக்கத்தை கொடுக்காம எல்லாரும் செய்யற பொம்பளை பிள்ளைய வளர்க்க வேண்டிய முறை தனிய படிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை படிங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, இரக்கத்தோடு சொல்லு, பெண்கள் என்பது இந்த உலகத்தில் வம்சத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இளமை பருவத்தில மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த விதம் சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் பிள்ளையை சுமக்க கற்பப்பை பாரமுள்ளதாக பலமானவர்களாக அந்த பிள்ளையை சுமக்கிறதுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளை உருவாக்குறான். கொடுத்த சாப்பாடு என்ன, எப்படி வளர்த்தாங்க, இவைகளை தனியா படிச்சோம். அது மாத்திரமல்ல, இப்ப நாங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துதான் பிள்ளைய முடிச்சு கொடுக்கணும். இங்க வாலிபர் தவறில்ல, நடத்தை கெட்டிருக்கு, பிரச்சனைக்கு தொழாமைக்கிறாரு. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்ற, நாங்க மூத்தவங்க பெரியவர்கள் என்ன சொல்ற, எல்லாம் சரி வரும், முடிச்சு கொடுத்த எல்லாம் சரி சொல்றோமா இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையை மண்ணள்ளி போட்டிக்கிறோம் தெரியுமா? கேட்டா சுப்ஹானல்லாஹ், கவலை கண்ணியத்துக்குரியவர்களே. இல்ல அப்படிதான் பொம்பளை பிள்ளைதான் எல்லாத்தோட சகஜமா பேசுவா. என்ன செய்ய? இன்னைக்கு சமூகம் சோசியல். இது சோசியல் அல்ல, இது இல்ல சோசியல். சொல்லி சொல்லி இன்னைக்கு எங்கட பிள்ளைகளோட வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த மூத்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், வாப்பா வேண்டாம் வாப்பாவை போல இருக்கணும், உம்மா வேண்டாம் உம்மாவை போல இருக்கணும். அது கண்டு அதிகாரத்தை செலுத்துறதல்ல, அடிக்கிறது உதைக்கிறதல்ல, மனதால வாப்பவா மாறும், இரக்கத்தை கொடுக்கணும். இப்ப நாங்க பிள்ளை சமையாம முடிச்சு கொடுத்து எங்களுக்கு 25 வருஷம் பெற்ற பிள்ளை எனக்கு செய்யலாத பிள்ளைய இன்னொத்தண்ட தலையில சாட்டி சமைக்கலுமா? அந்த குடும்பம் சீரழியுது. இன்னைக்கு எத்தனை இந்த வருடத்துல மட்டும் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் கூடிய 1 வருஷத்துக்குள்ள தலாக்க நாடிய குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? தாரு பிரச்சனை, தாரு பிரச்சனை. அதுல நாங்க நல்ல சீதேவிகளை பத்திரிகளை குறையும் சொல்கிறோம். ஏட பிள்ளைய பாதுகாக்க இப்படி அநியாயத்தை செய்யக்கூடாது நாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த பருவத்தை அடைகிற நேரம்
ஒழுக்கமுள்ள ஒரு புள்ள. இன்னொரு இடத்துல போயிட்டு வாப்பட உம்மட பேரை பாதுகாக்கிற புள்ள. இத கொடுப்போம். ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, பருவத்தை அடைஞ்சி நீங்க முடிச்சு குடுக்கலையா பாவம் ஏற்படும். அந்த மொத்த பாவம் வாப்பா வந்து சார்ந்துடும். தாரசாரும் வாப்பா வந்து சாரும். இனிமே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒருவரும் யோசிப்போம், இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் எங்க? எனவே இது ஆகப்பெரிய அடிப்படை. இந்த ஹதீஸ உள்ளத்தை ஆழமா பதிச்சோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோட சொல்றேன், இரண்டாவது நானும் நீங்களும் எங்களையும் விளங்கோனும், பிள்ளையையும் விளங்கோனும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான விடயத்தை சொல்லித்தாராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து, ஆச்சரியமான ஒரு விடயம். அன்பார்ந்தவர்களே, என்ன தெரியுமா சொல்றாங்க? லா துரப்பு அவுலாதுக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாவுக்கும். உங்களோட உம்மா பாப்பா உங்களை வளர்த்தாங்களே, அப்படி உங்களோட பிள்ளைய வளர்க்க வாரும். ஏன் காரணம் தெரியுமா? ஏன் காரணம்? அவர்கள் நீங்க வளர்ந்த காலம் வேற, இப்ப பிள்ளைகள் வளர்ற காலம் வேற. இன்னும் சில இளவாக்கள் சொல்றாங்க, நீங்க போன அடிச்சுவட்டில உங்களோட டிசைனுக்கு பிள்ளைய உருவாக்க போவாலும் அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இதை நாங்க விளங்குவோம். இது விளங்காததுதான் முதலாவது இந்த வாலிபர்கள் நாசம் ஆவதற்கு முதல் காரணம். இன்னைக்கு விளங்கல்ல, நாங்க வாலிபர்களை விளங்கல்ல. அன்பார்ந்தவர்களே, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, எங்களுக்கு டிவோர்ஸ் என்ற வார்த்தை ஒரு பெரிய பயங்கரமான வார்த்தை இருந்துச்சு. வயசுல மூத்தவர் கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, டிவோர்ஸ் நடக்குமா என்று கேட்ட நடக்கும். அது அவ்வளவு பயம். மையத்துண்டு விழுந்தா மாசங்களுக்கு பேசுவோம். இன்றைக்கு கொஞ்சம் இந்த இடத்துக்கு வாங்க, இன்னைக்கு டிவோர்ஸ் சர்வசாதாரண வார்த்தையா? கணக்கில்ல, பாரம் விளங்கு இல்ல. மையத்தை அடக்கி அடுத்த செகண்ட் ஹராத்த செய்யற சமூகம். இவ்வளவு அநியாயம். மையத்தை அடக்கிற நேரத்தில் இந்த கபரடியில மண்ணை வாரி போட்டு மண்ணை அள்ளி போடுறோம், அந்த இடத்துல ஹராத்த செய்யும். பயம் எடுப்பட்டு காலம் வித்தியாசம். இப்ப நான் என்ன செய்யும்? அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், வாலிபர்களை விளங்கோணும். எங்கட பிள்ளை யாரு? நாங்க விளங்கோணும். ஒன்றொலகத்தை இரக்கத்தோடு சொல்றேன், அன்பார்ந்த பெற்றோர்களே, நாங்களும் இதே மண்ணில பிறந்து வளர்ந்து வந்தவர்கள். நாங்களும் சும்மா சாதாரண மனிதர்கள் அல்ல. ஏதோ ஒரு தவறை செஞ்சு இன்னைக்கு மனிதனாக நல்லவனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவறான படம் என்ன தெரியுமா? பொடிய மாறேண்டா சரி வர மாட்டான். சொல்றவா இல்லையா? உலகத்துக்கு சொல்லுவோம், அவருக்கு எவ்வளவு சொல்லியும் சரி வராது. அவர் சரி வர மாட்டாரு. ஒரு பக்கம் பெற்றோர்கள், இன்னொரு பக்கம் சமூகம். சமூகத்தில் இருக்கிற தலைமைகள், சமூகத்தில் இருக்கிற நலன் விரும்பிகள் எல்லாரும் சொல்ற என்ன தெரியுமா? பிள்ளை சரி வர மாட்டாரு. அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், பிள்ளை சரி வராத பிரச்சனை. நாங்க இன்னும் பிள்ளைய விளங்கல்ல. இன்னைக்கு எங்கட வீட்டுல அன்பார்ந்தவர்களே, ஏண்ட வீட்டுல ஏண்ட பிள்ளையோட நான் எப்படி நடக்கிறேன் கேட்டா, இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார்கள் கேள்விக்குறியில மாட்டுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், எத்தனையோ பிள்ளைகள் ஏங்குது. ஹஸ்ரத், இதெல்ல வாப்பாவை மாத்தேலவா? நாங்க சில நேரம், மகன் ஏன் இப்படி செய்றீங்க? என் வாழ்க்கையில என்னைய பார்த்து இப்பத்தானே மகன் என்ற வார்த்தை வருது. இன்னைக்கு நாங்க எங்கட பிள்ளைய பார்த்து இறக்கமா, மகன் என் செல்லம் ஏன் இதை செய்றீங்க சொல்லிக்கிறோமா? இந்த சூழலுக்கு ஏற்ப நாங்க எப்படி பேசுறோம்? அவன் இவன் அப்படி இப்படி பேசி வாழத்தை கழிக்கிறோம். ஏண்ட பிள்ளைய நாங்க மதிக்கணும். பிள்ளைய மதிக்கிறோம் இல்ல.
பிள்ளைய மதிக்கிறோம் இல்ல, பிள்ளையோட அந்த தொடர்பு, பலமான தொடர்பு இல்லை இன்னைக்கு எங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒன்ற விளங்கோணும். நாங்க இந்த உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாழ்றவங்க. எங்களுக்கு திருந்தத்துக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். ஏண்ட பிள்ளையும் சமயோடு வேண்டா சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். ஏண்ட பிள்ளை நல்லவன மாறோடு வேண்டா, பிள்ளை ஏன் இதை தவற செய்யறாரு தேடும். எடுத்து எடுப்புல பிள்ளையோட கோவிக்கிறதல்ல, உட்கார்ந்து மகன் என்ன உங்களுக்கு பிரச்சனை, உள்ளத்தை தொட்டு சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, கவலையோட சொல்றோம். இன்னைக்கு இந்த சமூகத்தில், இதே மண்ணில் இன்னைக்கு ட்ரக்ஸ் உருவாகுது, சண்டியன் உருவாகுதான், போத்தல் உருவாகுது, விபச்சாரம் உருவாகுது, தவறுகள் நடக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சொல்லுவோம், என்ன காரணம் சொல்லுவோம், யாராவது என்ன காரணம், என்ன காரணம் சொல்லுவோம், என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, என்ன எங்களுக்கு சொல்ல தெரியும், லேசான வேலை, பக்கத்து வீட்டான் சரியில்லை சொல்றமா இல்லையா? இல்ல இல்ல, முந்தி மாதிரி இல்லை, இப்ப எல்லாம் இருக்கு, அதுதான் நாசமாகிட்டாரு. லேச சொல்லி முடிக்கிறோம், லேச சொல்லி முடிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு ஒரு பிள்ளை வழி தவறுவதற்கு முதன்மை காரணம் என்ன தெரியுமா? முதன்மை காரணம் தேசிய போதை ஒழிப்பு பிரிவுல சில பொறுப்புல சொல்றோம், நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு. அன்பார்ந்தவர்களே, முதல் காரணம் அந்த பிள்ளைக்கு இரக்கம் கிடைக்காததுதான். இரக்கம் கிடைக்கவில்லை. நாங்க வாப்பமா என்ன சொல்ல, நான் இல்ல எடுத்து கொடுக்கிறேன், உடுப்ப வாங்கி கொடுக்கிறோம் சொல்றோமா இல்லையா? இது இரக்கம் இல்லை, இது நீங்க செய்யணும் கடமை. இரக்கம் என்ற என்ன? அன்பார்ந்தவர்களே, இலங்கையில குறிப்பாக இதே பகுதியில கொழும்புல எத்தனையோ குடும்பங்களுடைய பின்னணிய ஒரு பிள்ளை நாசமானதோட விசாரிச்சு பார்த்தா அந்த பிள்ளையோட பேசுற நேரம் சுபஹானல்லாஹ் 90% பிரச்சனை உம்மா வாப்பட நடத்ததா, உம்மா வாப்பட நடத்ததா, வேற ஒன்றும் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? ஒன்று, உம்மாவும் வாப்பாவும் இருக்கிற உம்மா எப்படி இருக்கிற தெரியுமா? சுபஹானல்லாஹ், உம்மா வாப்பாவை காட்டி பிள்ளைய திருத்துறது இல்லை. இல்லாட்டி உம்மா வாப்பா வந்து வாப்பா உம்மாவை காட்டி பிள்ளைய திருத்துறது இல்லை. இரக்கத்தை கொடுக்கிறோம், தவறில்லை. அந்த இரக்கத்தை கொடுக்கணும், முறையான இடத்துல முறைய சொல்லியும் கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை வீட்டுல வாப்பா ஹிட்லரை போல வாப்பா பிடிக்கிறாரு. ஊர்ல பார்த்தா வாப்பா யாரு? மகன் ஏன்மாரோட வாப்பா நல்ல ஊர்ல 1000 பேருக்கு தருமையா. ஆனா சொந்த வீட்டுக்கு போனா தாண்ட பிள்ளையோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. இரக்கத்தை கொடுக்க தெரியா இல்லையா? வாப்ப தொழில் இல்ல, வாப்பக்கு டைம் இல்ல பிள்ளையோட நேரத்தை கொடுக்க. அப்படி இல்லையா? வாப்ப வெளியூர்ல, பிள்ளை இங்க தனிய, உம்மா வெளியூர்ல, வாப்ப டிவோர்ஸ், உம்மா டிவோர்ஸ். அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், இந்த தவறுகளை செய்யற பிள்ளைகளை அடையாளம் விட்டு சொல்றோம், தேடி பாருங்க. இந்த பிள்ளையுடைய உம்மா வாப்பட விடயத்துல ஏதாவது ஒரு கண் ஐக்கியம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிள்ளைகளை வளர்த்த விதத்துல பிள்ளை இரக்கத்தை கொடுக்கிறோம் இல்ல. இன்னைக்கு சில பாடசாலையில போயிட்டு சில மாணவர்கள் அழைச்சி பேசுற நேரம் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹஸ்ரத், என் வாப்பா என் கைய பிடிச்ச காலம் தெரியா ஹஸ்ரத். உள்ளத்தை தொட்டு கேளுங்கப்பா, கைய பிடிச்ச காலம் தெரியா. இன்னைக்கு எத்தனையோ பேர் காலையில பஜார்ல ராவையில வாரம் புள்ள சொல்லுது, என் வாப்பாவோடு இருந்து சாப்பிட்ட நாள் தெரியா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எத்தனையோ ட்ரக் அடிக்ட் என்று சொல்றோமே, அனுபவத்தில் சொல்றோம், பேசி நேரத்தில் சொல்றோம்.
அன்பார்ந்தவர்கள், எத்தனையோ வாலிபர்கள் சீரழிய முதல் காரணம் வாப்பத நடத்திட புல, உம்மட நடத்திட புல. என்ன புல தெரியுமா? பிள்ளையோட அணுகிய விதம் புல. உள்ளத்தை தொட்டு கேளுங்க பாப்போம். இரக்கம் என்பது ஒன்று, நேரம் என்பது ஒன்று. இந்த பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனைவியோட உட்கார்ந்து நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்டு, மகன் இன்னைக்கு மொண்டிசோரி போனீங்களா, படிச்சீங்களா, மகன் என்ன சரி பிரச்சனை இருக்குதா, மனதை திறந்து எந்த பிள்ளையோட பேசுற வாழ பெற்றோர் எத்தனை பேர் கை தூக்கி காட்டுங்க. உண்மையை சொல்லுவோம். அவர் ரொம்ப சாக்கியா வச்சு சொல்லியாது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும் ஏட பிரச்சனை என்ன. இன்னைக்கு என்னடா லைஃப் எப்படி தெரியுமா? நீ அதை செய், இதை செய், அப்படி நட, இப்படி நட, ஸ்டைல்ல தான் போறோம். உட்கார்ந்து பேச இயலாது. அன்பார்ந்தவர்களே, நாங்க எங்கட புள்ள தவறு செய்து விளங்கினா கையால முடிச்சு, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வாங்க, ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்து பள்ளியில உட்காரலாம், அல்லது ஒரு பார்க்குக்கு போக, அல்லது ஒரு கோல்பேசுக்கு போக, தவறில்ல உட்கார்ந்து மகன் ஏன் மகன் இதை தவற செஞ்சீங்க, உண்மை சொன்னாங்க இப்படி ஒரு விடயம், ஏன் வச்சுட்டீங்க, உள்ளத்தை திறந்து கேட்டிருக்கிறோமா, அல்லது எடுத்த எடுப்புல நீ சமய மாட்டியா என்று அடிச்சிருக்கிறோமா என்று கேட்டா, அன்பார்ந்தவர்களே இரக்கத்தோட சொல்றேன், இதுக்கு நாங்க ஜவாபு சொல்லுவோம். அல்ல இடத்துல, அல்ல இடத்துல ஜவாபு சொல்லுவோம். நாங்க விளையாட்டல்ல. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் இளைஞராங்க, எங்கட பேச்சை யாரும் கேட்கிறாங்க இல்ல, கேட்கிறாங்க இல்ல யாரும். இந்த காலத்துல போன் கட்டாயம். அன்பார்ந்தவர்களே, நீ போன் பாவிக்க வேண்டாம் என்று யாருக்கும் சொல்லலுமா? ஏறாது. மகனுக்கு சொல்லணும், மகன் போனை பாவிக்கிற நேரம் இப்படியாப்பட்ட வேலைகளை செய்யுங்க, வழிகாட்டல கொடுக்கணும். இன்றைக்கு வாப்பமார்களுக்கு தெரியாது. இதைத்தான் அலிகள் அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் என்பது உங்களோட காலத்துல மாதிரி அல்ல, இந்த காலம் வேற, இந்த காலம் வேற, நாங்க வளர்ந்த காலம் வேற. இனிமே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உள்ளத்தால யோசிங்க, எங்கட பிள்ளைகளோடு நாங்க எப்படி நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம் எங்கட பிள்ளையோட. பாப்பா அமல் செஞ்சதுனால இரக்கத்தோட சொல்றேன், பிள்ளை சாலியானவனா வரணும் என்பது நிபந்தனை இல்லை. நிலப்பாடு என்ன தெரியுமா? நாங்க திடீரென்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நல்லவனா மாறினா அடுத்த சகன் குடும்பம் திருத்தோம் நினைக்கிறோமா இல்லையா? இது ஆக பயங்கரமான நோய், ஆக பயங்கரமான நோய். நாங்க ஒரு தவற செஞ்சா, ஒரு கடையில ஒரு பஸ்ஸுக்கு முன்னால தவற செஞ்சா, அஜயான் இதுக்கு போல செய்ய மாட்டேன் சான்ஸ் கேட்கிறோமா இல்லையா? மனைவிட முன்னால ஒரு பிரச்சனையை செஞ்சா சான்ஸ் கேட்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாம் ஜாதி வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு உடனே திருந்தினதோட நாங்க என்ன தெரியுமா செய்யற, இல்ல அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், நாங்க எப்பவும் ஒரு கட்டம் யோசிச்சோடும், நான் இந்த தவற செஞ்சவன் அந்த தவற செய்யறவனை எப்படி திருத்தோம், இதைத்தான் யோசிச்சோம், இதைத்தான் யோசிச்சோம். குர்ஆன் சொல்லி தருது ஒரு அழகான சம்பவத்தை, அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி தருது. என்ன சம்பவம் தெரியுமா? சூரா யூசுப்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஒரு நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிதான். 12 பிள்ளை, 2 பிள்ளை தான் வாப்பட குவாலிட்டி லைக்கி. இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? ஏட பிள்ளை யார் என்று கேட்டா, ஏட பிள்ளை தன்மை என்னன்னு கேட்டா எத்தனை பேருக்கு சொல்லலாம்? சொல்லுவோம். எனக்கு 2 பிள்ளை, எனக்கு 5 பிள்ளை, ஏட பிள்ளோட தன்மை என்னன்னு கேட்டா அஜ சொல்லலுமோ? சும்மா சொல்லுவோம் தன்மை என்ன, என்ன தன்மை? இது விளங்காததுடைய விளைவுதான் இன்னைக்கு எங்களுடைய எத்தனையோ திருமணங்கள் பிரச்சனைக்குரியதா மாறுது. ஏன் தெரியுமா காரணம்? தன்மையை விளங்கணும்.
நாங்க எந்த பிள்ளை ஓட விளைஞ்சிட்டாரு, ஏற விளைஞ்சிட்டாரு, அவர் ஒரு மௌலவி. இது அன்பார்ந்தவர்களே குவாலிபிகேஷன், இது குவாலிட்டி உருவாக்கணும். ஏண்ட பிள்ளைய பார்த்து என்ன தெரியுமா சொல்றோம்? மகன், அந்த மௌலவிட பிள்ளை, இந்த ஆட்சியார பிள்ளை, இந்த பாடத்தை மறந்து மகன் நீ என்ன போலவா, தைரியமா சொல்லுங்க. என்ன போல வரணும் வேண்டாம், நாங்க நல்லவனா இருக்கணும், நாங்க நல்லவனா இருக்கணும். ஆகப்பெரிய தேவை இது. அதுல ஆக விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு நபியுடைய 12 பிள்ளைல 2 பேர் நபியை போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன். ஆனால் மத்த 10 பேருடைய தன்மையில கொஞ்சம் குழப்பமிக்கு, பிரச்சனைகளுக்கு, இவைகள் சமய 30 வருஷம் எடுத்து சென்றா ஏண்டையும் அவளுடைய பிள்ளை நிலைமை என்ன? நபியுடைய பிள்ளை சமயம் எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 30 வருஷம். இதே குழம்பு எல்லாம் அட்டகாசத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த எங்களும் பிள்ளை சமைக்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கும். ஒரு நாள்ல சமைவாரா? சமைக்கல ஒரு நாள்ல சமைக்கல. கண்ணியத்துக்குரியவர்கள், முதலாவது துஆ, இரண்டாவது பிள்ளையோட அணுகிற விதம். மனதை திறந்து பேசுங்க. பிள்ளை ஒதுக்க வானம். பிள்ளை தவறு செஞ்சதோட நீ சரி வர மாட்டாய். ஒரு வாப்பட உம்மட வாயால வார வார்த்தை இன்னைக்கு கவலையோட சொல்றோம். நாங்க இதே எத்தனையோ தோட பகுதிகளில் இதே மண்ணில் அதிகமா கேட்கிற, பிள்ளை குத்தம் செஞ்சதோட நீ உருப்பட மாட்டாய், நீ திருந்த மாட்டாய். இந்த வார்த்தை அதிகமா கேட்கிறோமா இல்லையா? இந்த வார்த்தைகளை பேச வானம். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் தவறு செய்கிற நேரத்தில் அந்த பிள்ளைட சில தவறுகளை கண்டும் காணாத மாதிரி போகணும். அது அந்த பிள்ளைக்கு திருத்தறதுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். சிலதுகளை கண்டுட்டோமா அத சந்தர்ப்பத்தை எடுத்து திருத்தோம். சில நேரம் தங்கச்சி தவறு செஞ்சிருப்பா, ஆனா தாத்தாவும் மீக்கிற, தம்பியும் மீக்கிற, எல்லாத்துல முன்னுக்கு நீ ஏன் செஞ்சேன்னு கேட்கிறது இல்ல. பிள்ளைய தனிமையை எடுத்து பிள்ளைக்கு ஒரு கண்ணியம் நீக்கி, மனிதனுக்கு என்று சுய கௌரவம் நீக்கி, இன்றைக்கு நாங்க பெரியவங்க செஞ்ச அநியாயம், வாலிப சமூகத்தில் சுய கௌரவத்தை இல்லாமாக்கினோம் சுய கௌரவத்தை. அன்பார்ந்தவர்களே, கௌரவம் என்பது எனக்கும் தேவை, கெட்டவனுக்கும் தேவை, நல்லவனுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. அந்த பிள்ளையோட மகன் உங்களோட கொஞ்சம் பேசினான், ராவைக்கு வேலை விட்டு வந்ததோட நீங்க கொஞ்சம் வா, நாங்க போயிட்டு வருவோம், போகிற இடத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, மகன் ஏன் இப்படி ஒரு விஷயம் கேட்குது, உண்மையா? இது உண்மையா? எடுத்த எடுப்புல முடிவெடுத்து வந்து பிள்ளை இடத்துல ஜட்ஜ்மெண்ட் செய்யவா? பிள்ளைய அணுகிற முறை முக்கியம். கேட்கிற மகன் இது சரியா, உண்மையா, பொய்யா? இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் அழுவா தெரியுமா? ஏண்ட உண்மை, ஏண்ட வாப்ப, ஏண்ட பேச்ச மதிக்கிறல்ல. இன்னைக்கு நாங்க தோசிச்சோமா? மனசை திறந்து பேசினோமா? இன்னைக்கு ஏண்ட மகன் சிகரெட் குடிக்கிறான், போதையை பயன்படுத்துறான். என்னத்துக்கு இந்த போதை? இது ஆரம்பம் எங்க? தேடினோமா? நாங்க தேடலையே கண்ணியத்துக்குரியவர்களே. எங்கே வர்த்திச்சு திரும்பினாரு தெரியாது, ஒன்றும் தெரியா. எடுத்தெடுப்புல ஒரு நாள்ல பிள்ளை சரியணும், இல்லாட்டி அடிக்கோணும், உதைக்கோணும். இந்த கல்ச்சரை விட்டுருவோம் நாங்க. அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோட சொல்றேன், வாலிபர்கள் என்பது அவங்களோட உலகம் வித்தியாசம். அணுகிற விதம் முக்கியம், அணுகிற விதம் முக்கியம். நாங்க அவர்களோட கண்ணியமாக என்னத்த நடக்குது, என்ன பிரச்சனை அடையாளம் காணுங்க. இது ஆக முக்கியம், இது ஆக முக்கியம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோட சொல்றோம், இன்றைக்கு நானும் நீங்களும் ஆக மிக முக்கியமான ஒரு விடயம் தான். இன்றைக்கு எங்கட வாலிப சமூகத்தை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்றா உம்மவாப்பாகிய நாங்க எப்படி பொறுப்புகளை செய்கிறோமோ, எப்படி எங்களை பிள்ளைய வழிநடத்துறோமோ, அடுத்தது சமூகத்தில் ஒரு பொறுப்பு.
சமூகத்தில் ஒரு பொறுப்பு. என்ன ஒரு சமூகம்? சமூகத்தில் எடுத்த எடுப்புல வாலிபர்கள் ஒதுக்க கூடாது. இன்னைக்கு உள்ளத்தை தொட்டு கேளுங்கப்போ, இன்னைக்கு ரோட்டில் நல்ல மனிதர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களோட சலாத்த சொல்லி சோம் செய்தி கேட்டு நேரத்தை ஒதுக்கி பேசுற அளவு போதையை பயன்படுத்துற 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பேச எங்களுக்கு தைரியம் இருக்குதா? பேசுறோமா? நாங்க பேசுறோமா? இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்றேன்? ஒரே பதில், இவரோட எல்லாம் பேசினா எங்கட கண்ணியம் எங்க? அல்லாஹ் குர்ஆன் இறக்கியது நல்லவர்களுக்கு அல்ல. சஹாபாக்களை போல தவறுகள் பயங்கரமான காலம் மிக வித்தியாசம். அந்த சஹாபாக்களை புனிதர்களா மாத்தியது அன்பார்ந்தவர்களே நபி அணுகிய விதத்துலதான். இன்னைக்கு நாங்க அவுலியாக்களை போல யாரோ ஏனையவர்களை கெட்டவர்களை போல பார்க்கிறோம். இந்த இடத்தை நாங்க கலவரம். சமூகத்துடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நாங்க வாலிபர்களை ஒரு தவறு செய்யறத கண்டா ஆக முக்கியம் முதலாவது இறக்கத்தோட சொல்றேன், அந்த வாலிபர்களுக்கு நேரத்தை எடுங்க. இவன் எப்ப சந்திக்கலாம், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. சில நேரம் அவர் பூத்துல இருப்பாரு, சில நேரம் அவர் ரோட்டில் இருப்பாரு, சில நேரம் பள்ளிக்கு கூட்டி வரலாம். சந்தர்ப்பத்தை விளங்கி கொஞ்ச நேரம் பேசுங்க. எடுத்த எடுப்புல சமூகத்தில் நாங்க ஒரு மனிதனை திருத்துற நேரம் ஹராத்து செய்றீங்க என்ற வார்த்தை சொல்ல போவானோம். இது அணுகுமுறை அல்ல. அடுத்த நாள் அவளை கண்ட ஓடிடுவான். சலாத்து சொல்லுவோம், சோமாய்க்கிறீங்களா? சோம் செய்தி கேளுங்க. அடுத்தது அவளோட தொடர்பு உருவாக்க சரி வார்த்தைகளை பேசணும். கட்டம் வருது, என்னைய நம்பிட்டாரு, என்னைய விளங்குறாரு, இப்ப நீங்க எடுத்து சொல்லணும். இந்த விஷயத்தை நாங்க விட்டுட்டு மாற்று வழி செய்வோமே, தைரியமா சொல்லுவோம். நீங்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை இதுதான். பாபுல் தட்டு செய்யறவன் அராத்து செய்யறான், எடுத்த எடுப்புறான் அராத்து செய்யறான் என்று சொல்றோம். யாராவது போயிட்டு ஸ்ரீதேவி இந்த தட்டை செய்ய வாரம், நான் அவங்களுக்கு மாற்று வழி செஞ்சு தாரேன், பிசினஸுக்கு எதிர்மறை இதுதான், நான் செஞ்சு தாரேன், இதை விட்டுடுங்க, தைரியமா சொல்லுமா? சொல்ல தைரியம் இல்ல, குறை சொல்ல தைரியமே. சமூகத்தில பொறுப்பை விளங்கணும். சமூகத்தில பொறுப்பை விளங்கணும். அவன் அராத்தை ஏன் செய்கிறான் தேடுங்க. நீங்க எத்தனையோ பேர் உடம்பளிக்கிற தாய்மார்கள் கவலையோட சொல்றோம், ஒரு நாள் சொல்லிருக்காங்க. யார் பொறுப்பு? நாங்க எங்க இஷ்டத்துக்கு வாழ்றோம், தேடுவோம் இல்ல. கதை சொல்ல போக கூடாது, கதை சொல்ல வாழும். ஊருக்கு நிலந்த பாரம் எடுத்த எடுப்புல ஏதாவது ஒரு கட்டம் வட்டியில கைய வச்சுட்டாரு. இப்ப பாருங்க, அவர் வட்டியில கைய வச்சு மேய்த்தாரு. கதை சொல்ல முந்தி அந்த வீட்டுக்கு போக. ஏன் நீங்க இந்த பிரச்சனை மாட்டிக்கிறீங்க? என்ன சரி சிக்கலா? வாய திறந்து பேசுவோம். முதலாவது பேசாம நாங்க எடுத்த எடுப்புல ஒதுக்கவானம். எனவே சமூகத்துடைய ஆகப்பெரிய பொறுப்பு நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? அன்பார்ந்தவர்களே, அஹ்மதுல வார ஹதீஸ் அபூ உமாமா அவர்கள் சொன்னாங்க, ஒரு கட்டம் ஒரு வாலிபர் வந்து யா ரசூலுல்லாஹ் அஸல்லி பிஸ்ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க. நாங்க பள்ளியில் இருக்கிறோம், வெளியிலிருந்து ஒரு வாலிபன் வந்து எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க என்று கேட்டா நாங்க நீங்க எல்லாரும் எப்படி நடப்போம்? தைரியமா சொல்லுவோம். எப்படி நடப்போம்? பிள்ளைய வளர்த்திக்கிற விதம், பேச தெரியா, இடம் தெரியா, மதிக்க தெரியா, எங்கள் எல்லாத்தையும் விட சிறந்த மனிதரோட ஒரு வாலிபன் வந்து பேசுறாரு. நாங்களாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சிறந்த நபி நபியுடைய மஜ்மாவுல வந்து பேசுற நேரம் சஹாபாக்களுக்கு கோபம் வருது. நபியும் என்ன செஞ்சாங்க? விட்டுடுங்க, அவரை கிட்டடுங்க, கிட்ட கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதுதான் சமூகத்துடைய பொறுப்பே. வாலிபத்தை அணுகிற விதம்,
எடுத்த எடுப்புல நான் யாரு? நான் ஒரு மௌலவி, நான் நல்ல மனிதன், நான் ஒரு ஆஜியர். நாங்க அந்த பொறுப்புல இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிறவனோட பேச ஏலாட்டி என்னுடைய ஹலாசுல பிரச்சனை, என்னுடைய ஹலாசுல பிரச்சனை. நாங்க என்னத்துக்கு படம்? நல்லவனுக்கு படம். ஊத்த பூச விருப்பம் இல்ல, பேர ஊத்தையாக்க விருப்பம் இல்ல. இல்ல என்ன செய்ய? அவரோட பேச ஏலா. எப்ப திருந்த போற? அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோட சொல்றேன், அணுகிற விதம் முக்கியம். இப்ப அன்பு நபியவங்க அந்த மனிதனை உட்கார வச்சு, வாலிபனை உட்கார வச்சு கேட்கிறாங்க. வாலிபனை பார்த்து, உங்களோட உம்மாவோட யாராவது விபச்சாரம் செய்ய நீங்க விரும்புவீங்களா? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், நானும் விரும்ப மாட்டேன், உலகத்தில் இருக்கிற மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. நபி அவங்க 5 பேரை சொல்றாங்க, மனைவி, மகள், சகோதரி, சாட்சி, பெரியம்மா. அந்த வாலிபர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், யாருமே விரும்ப மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டதுக்கு அப்புறம் நபி அவங்க ஒரு துஆ செய்றாங்க. அல்லாஹ் மஃபிர் தன்பா, யா அல்லாஹ் இந்த வாலிபண்ட பாவத்தை மன்னிச்சிடு, வதஹிர் கல்பா, உள்ளத்தை சுத்தப்படுத்து, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, மறைவான இடத்தை பாதுகாத்துடு. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அந்த வாலிபருக்கு மௌத்து வரைக்கும் அத மாதிரி மிச்சம் கசப்பான அசிங்கமான ஒரு செயல் எதுவும் இல்லை என்று சொல்றார். அன்பு நபி அவங்க எப்படி அணுகினாங்க, இதை நாங்க விளக்கணும். இது சமூகத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் உரியதுதான். தாய்மார்களே, பிள்ளைகள் தவறு செய்கிற நேரம் எடுத்து எடுப்பதை தண்டிக்கிறது அல்ல. நாங்க ஒரு கணம் யோசிங்க, ஏன் இந்த பிள்ளை தவறு செய்து? சமூகத்தில் இதுதான் ஒரு வளமையாவுக்கு மாற்றம் தெரிவிக்கிறாரு. யோசிங்க, கண்காணிங்க, தேடி போய் அவருடைய விடயத்தை பாருங்க. ஆக முக்கியம். அது மாத்திரமல்ல, இரக்கத்தோட சொல்றேன் அன்பார்ந்தவர்களே, அன்பு நபி சாலிம் இப்னு சாது சாயிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தாராம் ஒரு அழகான ஒரு ஹதீஸ. ஒரு கட்டம் நாங்க சமூகத்தில வேறுபாடு பார்க்க வானம். வாலிப சமூகம் தமையோடு வேண்டாம். வாலிபர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாத்தையும் அணுகுங்க. அணுகிட்டு வாலிபர்களுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? பொறுப்புகளை பிரிச்சு கொடுங்க, தலைமைத்துவத்தை உருவாக்குங்க, அந்த வாலிபர்களை வழிநடத்துங்க. ஒரு கட்டம் அன்பு நபியிடத்துல ஒரு ட்ரிங்க்ஸ் கொண்டு வரப்படுது, ஒரு பானம் கொண்டு வரப்படுது. நபியவங்க பார்க்கிறாங்க, வலது பக்கம் ஒரு வாலிபர் இருக்கிறாரு, இடது பக்கம் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யும்? வாலிபர் தானே, இவர் எங்க மதிக்க இல்ல, அசத் இருக்கிறாரு, அசத்துக்கு அசத் நீங்க எடுங்க. இஸ்லாம் முரத்தவர் எதையும் செய்ய சொல்லல. அன்பார்ந்தவர்களே, என்ன முக்கியம் தெரியுமா? இப்ப இந்த வாலிபனை நாங்க மதிச்சோம். நபி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ். வாலிபரை பார்த்து கேட்கிறாங்க, மகன், நீங்க அனுமதி தந்தா இவங்களுக்கு கொடுப்பேன். நான் ட்ரிங்க்ஸ் தரோம், உங்களுக்கு தான், உங்களுக்கு தந்தோம். ஆனா இவருக்கு கொடுக்கலாம், அனுமதி தந்தா கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி அவங்களை பார்த்து அந்த வாலிபர் சொல்றாரு, நான் தர மாட்டேன், எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இது. எனவே அன்பானவர்களே, சமூகத்தில அப்படி நல்லவன் இவன் அவன் என்று சொல்லி வாலிபர்கள் ஒதுக்க வாரம். இன்னைக்கு நாங்க செஞ்ச அநியாயம் இதுதான். எத்தனை தலைமைத்துவங்கள் தலைக்குரிய முதல் காரணம் இதுதான். நாங்க நல்லா செஞ்சோம், இப்ப செய்ய தெரியா. அநியாயம் என்ன தெரியுமா? நீங்க செய்யற காலத்துல மகன் 2 வாலிபரை கூப்பிட்டு நாங்க இப்படித்தான் இந்த ப்ராஜெக்ட செய்யறோம், இப்படி மசூரா செய்யறோம், காட்டி கொடுத்தோமா? காட்டி கொடுக்கல, தலைமைத்துவத்தை உருவாக்கல. குறை சொல்றதுக்கு 1000 நாவுகள், 1000 நாவுகள். எனவே அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோடு சொல்றேன், வாலிபர்கள் என்பது இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. இந்த வாலிபத்தை பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, கவலையோடு சொல்றோம், ஒவ்வொரு நாளும் போதையுடைய கவுன்சிலிங் செய்கிறோம்.
செய்யற நேரத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை, கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை. பிள்ளைகளுடைய நிலைமை ஆக சவால். இன்றைக்கு நாங்க நினைக்க கூடாது போதை மட்டுமில்ல பிரச்சனை, ஆகப்பெரிய பிரச்சனைகளே ஆகும். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த தவறினோமா, அதே பிள்ளை உங்களுக்கு கிட்ட இருந்து போன்ல செய்யற அநியாயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் தவறான நடத்தைக்கு பேசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பேக தூக்கி அங்க கொடுத்தா 1000 ரூபாய் கிடைக்க வேண்டி ஏலவல் செய்யற பிள்ளை, ஓலவல் செய்யற பிள்ளை பார்சல சப்ளை பரவாக இன்றைக்கு போதையுடைய சப்ளையர்கள் ஆகிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பொம்பளை பிள்ளை அவாயக்குள்ள சப்ளையர்கள் ஆகிக்கிறாங்க தெரியுமா? தாடு பிரச்சனை, நாமத்தான் பிரச்சனை. போன்ல ஆகப்பெரிய பிரச்சனை. தாய்மார்களை கவனத்தில் எடுங்க. சவால் நிறைந்த ஒரு காலம் இது, லேசி இல்ல. பிள்ளை ஒதுக்கவானம். உங்களோட பிள்ளைக்கு உங்களை தவிர நீங்க அன்பு காட்டலண்டா, உங்களோட பிள்ளையோட மனதிலிருந்து பேசலண்டா, இரக்கத்தோட சொல்றேன், எங்கட பிள்ளை பேசுறது கொண்ட தேடும். என் பிள்ளைக்கு ரோடு முக்கியம் இல்ல, கூட்டாளி முக்கியம் இல்ல, நாங்க முக்கியம் என்ற உணர்வை உருவாக்குங்க. பிள்ளை கனவு கண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா இடத்துல வந்து சொல்லுது, மகன் வாப்பா சொன்ன புத்திமதி நான தம்பிக்கு நீங்க சொல்ல வாரம், இது பிரச்சனை ஆயிடும். கேட்டு அமைதி அளிக்கிறாரு. இப்படி ஏண்ட பிள்ளை வாப்பா உம்மா இப்படி ஒரு விஷயத்தை கண்டேன், இது சரியா இது பிள்ளையா, எங்களோட பேசணும். இன்னைக்கு பேசுது எங்கட பிள்ளை, இன்னைக்கு எங்கட பிள்ளை எங்களை கண்டா ரொம்ப போல மாறுது, ரொம்ப போலமா தீக்கிறோம். ஊருக்கு உபதேசம் வானம், ஊரே நல்லவன் என்ற பேர் வானம். வீட்டுல எந்த பிள்ளையோட நாங்க கொஞ்சோணும், எங்கட பிள்ளையோட நாங்க சிரிச்சோம், எங்கட பிள்ளையோட வாங்கமாய் நாங்க ஒரு பயணம் போம், பிள்ளையோட நாங்க பேசணும். எங்கட பொம்பளை பிள்ளை வாப்பா இப்படி ஒன்று தைரியமா பேசணும். இதனுடைய இதுக்கு செஞ்ச அநியாயம் தான் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை. எனவே கண்ணியமானவர்களே, இரக்கத்தோடு சொல்றோம், நானும் நீங்களும் பிள்ளைகளை வழி நடத்துற நேரம் இந்த காலத்தை வழங்குங்க. எத்தனை பிள்ளைகள் மதம் மாறிக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு தான் கொள்கை தேவையில்லை இறைவன் தேவை என்று பேசுற எத்தனை படித்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? தாடு பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, எனவே வளமையானது போல நாங்க பார்த்த காலம் அல்ல இந்த காலம். இன்றைக்கு பிள்ளைகளை குத்த கண்ணோட பார்க்க வாடும். அந்த பிள்ளைங்க குத்தத்தில் விழாம இருக்க நான் என்னத்தை செய்யும்? அணுகுவ மக்களை படிச்சவங்க அணுகுங்க, நிர்வாகத்தை அணுகுங்க, கேளுங்க, தலைவர் அணுகுங்க, குறு நிர்வாகிகள் அணுகுங்க. இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? அம்பலப்படுத்த வாடம். இன்னைக்கு ஒரு பிள்ளைய சமைக்க அன்பார்ந்தவர்களே 3 விதமான ட்ரீட்மெண்ட் தேவை. எடுத்தெடுப்புல எல்லாத்தையும் நாங்க சென்டருக்கு அனுப்புறது, இதுக்கு அனுப்புறது எல்லாம் முக்கியம். ஒரு குடும்பம் பிள்ளைய சமைக்கலாம், ஒரு சமூகத்துக்கும் சமைக்கலாம். இந்த 2 இல்லாட்டித்தான் அந்த பிள்ளை புனர்வாழ்வு. அப்படி இல்லையா அந்த வாலிபனை நெறிப்படுத்துறதுக்கு அனுப்போம். இனி அன்பார்ந்தவர்களே, குடும்பம் இருக்கி, சமூகம் இருக்கி, எங்கட பிள்ளைய நாங்க சமைக்கலாட்டி யாரு சமைக்க போவா? எனவே அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தோட கண்ணை துறப்போம். நாங்க கொஞ்சம் யோசிப்போம். இன்னைக்கு என் பிள்ளை நல்லா வரணும், எங்கட எதிர்காலம் ஜொலிக்கணும், எங்கட வம்சம் ஜொலிக்கணும் என்றா நாங்க நீங்க ஒரு கணம் பிள்ளையோட உள்ளத்துல எடுத்து மனசை தொட்டு பேசி பாருங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு கொட்டுற விடயங்களை பார்த்து அழுவீங்க. சில பெற்றார்களை நாங்க கூப்பிடுவோம், சொல்லுவோம், நீங்க மறைவா இருங்க, உங்களோட பிள்ளையோட நாங்க பேசி காட்டுவோம் என்று. அந்த பிள்ளை
தலையில அது வாப்பா அழுது எத்தனை பெற்றோர் அழுவாங்க தெரியுமா? ஹஸ்ரத், இவ்வளவு காலம் நான் கொட்டி கொண்டிருக்கிறேன் லட்சத்தை, ஆனா இந்த புள்ளோட உள்ளத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா தெரியாது. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை கொடுங்க, வாலிபத்துக்கு நம்பிக்கையை கொடுங்க. மகன், நான் உடைய இருப்பேன், எதென்றாலும் உடைய இருப்பேன். நான் குத்தம் செஞ்சா திருத்துவடைய, நலவு செஞ்சா உனக்கு உதவியா இருப்பேன். அப்படி எதிர்கால வாலிபத்தை உருவாக்கிய வேண்டாம். நிச்சயம் அல்லாஹ் இந்த சமூகத்தை, இந்த ஊரை கட்டி எழுப்புறதில எங்கட வாலிபர்கள் தலை சிறந்த தலைவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகள் இன்னொரு இடத்துக்கு போற நேரம் உங்களோட பேரை சொல்லி துஆ செய்கிற அளவுக்கு அந்த குடும்பங்கள் துஆ செய்யும். அப்படியாப்பட்ட வாலிபர்களை உருவாக்க வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நசீபாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد. اللهم اغفر ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. சங்கியாலனே, கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக. பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உலக முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. இந்த மஹல்லாவை வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக. இந்த மஸ்ஜிதை கபூல் செஞ்சிருவாயாக. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை கபூல் செஞ்சிருவாயாக. இந்த ஊர் மக்களை கபூல் செஞ்சிருவாயாக. எங்களோட பிள்ளைகளை பாக்கியம் நிறைந்த பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. துஆவுக்குரிய பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. சாலிஹான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. எங்களோட பிள்ளைகள் துஆவுக்குரிய பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. எங்களோட பிள்ளைகளுடைய தன்மையை விளங்குற நசீப் எங்களுக்கு தந்துருவாயாக. இன்னும் எங்களோட பிள்ளைகளை விளங்கலையா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான வழிகாட்டல் இன்னும் கொடுக்கலையா அல்லாஹ், எங்களோட வாலிப சமூகத்தை இன்னும் வழிநடத்தலையா அல்லாஹ், அந்த வாலிபர்களை வழிநடத்துற சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், அந்த வாலிபத்தை விளங்குற தன்மையை தாயா அல்லாஹ், அந்த வாலிபர்களுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்கிற தன்மையை தாயா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை தவறு செஞ்ச அந்த தவறை திருந்துற நசீப் உருவாக்கிறியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டிடியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட வம்சங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், நல்ல வம்சமாக ஆக்கிறியா அல்லாஹ், சாலிஹான வம்சமாக ஆக்கிறியா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்ட வம்சமாக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களோட மனைவிமார்களை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களோட தாய்மார்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களோட கணவன்மார்களை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களோட தந்தைமார்களை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை கபூல் செய்யா அல்லாஹ், உலகத்தில் நல்ல முறையில வாழ்ந்து கடன் இல்லாத நிலையில பொறுப்பு நிறைவேற்றிய நிலையில கேவலப்படாத கண்ணியமிக்க மௌத்த சிரிச்ச மௌத்தோட கலிமாவோட நம் அனைவர்களுக்கும் தந்துருவாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. وصلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.